ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன கமல்ஹாசன் எஸ்டிஆரோடைய தக் லைஃப் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தக் லைஃப் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, கமல்ஹாசன் ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஒரு நாள் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் எஸ்டிஆரை பார்ப்பார். ஸோ எஸ்டிஆரோடைய ஃபாதர் வந்து செத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் எஸ்டிஆரை கமல்ஹாசன் அவர் தான் வந்து எடுத்து வளர்ப்பார். ஸோ கிட்டத்தட்ட கமல் வந்து எஸ்டிஆரை சொந்த பையன் மாதிரி நினச்சி வளர்ப்பார். ஸோ அப்படி தான் அவங்க லைஃப் இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எஸ்டிஆர் வந்து கமல்ஹாசனை சாவடிக்கணும்னு நினைப்பார். அதுக்கான பிளானும் போட்டு எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவார். பட் கமல் சாக மாட்டார். திருப்பி வந்து அவர் சுற்றி நடக்கிற அவரை யாராச்சும் கொல்லணும்னு நினச்சாங்களோ அவங்க எதிரிகளை எல்லாருமே வந்து கொல்லணும்னு இவர் பிளான் பண்ணி இவர் இறங்குவார். எதுக்கு எஸ்டிஆர் வந்து கமல்ஹாசனை கொல்லணும்னு நினச்சாரு, திருப்பி கமல்ஹாசன் வந்து எஸ்டிஆரை என்ன பண்ணார் அப்படின்ட்டு அதுக்கான மொத்தமான கேள்வி தான் இந்த படத்தோடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு வந்து இந்த படம் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஒரு ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படமாக தோணுச்சு. ஸ்டார்டிங்கில் வர அந்த ஒரு 10 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு 10 நிமிஷம் போர்ஷன் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முதல் தடவை கமல்ஹாசன் அவருடைய படத்தில் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை விட ஒருத்தருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குன்னா அது வந்து எஸ்டிஆரோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். தக் லைஃப் இந்த படத்தில் கமல் அவருடைய கேரக்டர் அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை விட எஸ்டிஆர் அவருடைய கேரக்டர் ரைட்டிங் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு இதுவாக போயிட்டுருக்கோம். பட் எப்போ வந்து இந்த ப்ரீ இன்டர்வல் நின்று இந்த படம் வந்து செம்மையாக அடி வாங்கும். முக்கியமாக சொல்லப்போனால் கமல்ஹாசன் கூட இருக்க நிறைய பேர் வந்து கமல்ஹாசனை சாவடிக்கணும்னு நினைப்பாங்க. அது ஏன்னுட்டு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எதுக்குன்னா பவர். அவர் வந்து பெரிய கேங்ஸ்டர், பெரிய பவரில் இருப்பார். ஸோ அந்த பவரை நம்ம கைப்படுத்தணுன்னா அந்த ரங்கராய சக்திவேல் அப்படின்ற கேரக்டர் இருக்கக்கூடாது. அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேலே வர முடியாது. ஸோ அதனால் வந்து கூட இருக்கிறவங்களே வந்து கமல் அவரை வந்து சாவடிக்கணும்னு நினைப்பார். அப்போ எஸ்டிஆரும் அவங்களோட சேர்ந்து அந்த ரங்கராய சக்திவேல் அப்படின்ற கேரக்டரை சாவடிக்க திட்டம் போடுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். ஸோ எந்த ஸ்டோரி எடுக்கிறோன்றது எவ்வளோ முக்கியமோ அது ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கன்வே பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ப்ரீ இன்டர்வல், அதாவது நான் இந்த சீன் சொன்னேன் இல்லையா, அவங்க கூட இருக்கிறவங்களே வந்து கொல்ல முயற்சி பண்ணுவாங்கன்னுட்டு. ஸோ அதுதான் இந்த படத்தோடைய ப்ரீ இன்டர்வல் சீனு. ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் தக் லைஃபாக இருந்த இந்த படம் ப்ரீ இன்டர்வல்லேருந்து விவேகமாக மாறும். எல்லாருமே தெரிஞ்ச விவேகம் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சிறுத்தை சிவா டைரக்ஷனில் அஜித் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தோடைய அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா அஜித் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸர். அந்த எவிடன்ஸ்க்காக கூட இருக்கிறவங்களே வந்து அஜித்தை கொல்லணும்னு நினைப்பாங்க. திருப்பி அவரை ஏஞ்சி வந்து ஃப்ரெண்ட்ஸை தனக்கு துரோகம் பண்ணவங்கள எப்படி பழிவாங்கினார் அப்படின்னு தான் விவேகம் படத்தோடைய ஸ்டோரி. ஸோ கிட்டத்தட்ட அதே ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த படத்துக்குமே. ஸ்டோரி ஓகே, பட் அதை எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் விவேகம் படத்தை காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக அந்த இன்டர்வல் சீனு. ஸோ அதே மாதிரி மேலேயும் தள்ளி விட்றாங்க. ஸோ அவரும் வந்து விழுறாரு, பட் திரும்பி ஏஞ்சி வராரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விவேகம் படம் தான் பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு பார்க்குறப்ப தோணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக
ரங்கராய சக்திவேலாக இருந்த கமல்ஹாசன் செகண்ட் ஹாஃபில் இந்தியன் தாத்தாவை மாறுறாரு. யூனோ அந்த ஒரு கேங்ஸ்டர் அப்படின்றக்கான ஒரு இது போய் அதுக்கு ஒரு ரீசனும் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து அவர் பனிச்செருவில் ஸ்னோ அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து விழுந்துருவார். ஸோ எக்ஸாக்ட் விவேகம் மாதிரியே அங்கேருந்து எழிஞ்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக கம்பேக் கொடுப்பாரு. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ரங்கராய சக்திவேல் அந்த ஸ்னோ அது எது இருக்கோ அதில் விழுந்து இழிஞ்சி வராரு. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ், அதாவது குங்ஃபு கலைகள் கற்றுருக்கிற அந்த மாதிரி ஒரு வீடு. ஸோ அங்கே போய் ஒரு 2 வருஷம் இருக்கார். அந்த வித்தை எதுலாம் இருக்கோ அந்த கலையெல்லாம் கற்றுக்கிறாரு. மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்குன்னு திருப்பி கம்பேக் கொடுத்து அவங்கள யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கொள்வார். இது ஒரு யூஸ்வலான பழைய டெம்ப்ளேட் ஸ்டோரி. பட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஒரு பழசாக ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஹாஃபில் கமல் சார் ஆக்டிங்கும் சரி, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆனது ரொம்ப ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்னு வரும்போது சுத்தம் இந்தியன் தாத்தாவை திருப்பி ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் ஸோ ஒரு கல்ட்டு கிளாசிக்னு சொல்லலாம். நாயகன் அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்த ஒரு டீம் பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி சேர்றதுனால இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். என்னதான் இந்த படத்தோடைய ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு ஸோ ஸ்டோரி இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும், பட் ஓவரால் மேக்கிங்காக இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ரொம்பவே வெயிட் பண்ணேன். பட் அந்த எதிர்பார்ப்பு என்னை கொஞ்சம் கூட ரீச் பண்ணலை இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிஆர் அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானுடைய சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பீஜம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அவருக்கே தெரில என்ன பீஜம் போட்டு இந்த படத்தை காப்பாற்றலான்னுட்டு. ஸோ அவருக்கே தெரிஞ்சிச்சு ஓகே இதுக்கு மேலே இது தேராது அப்படின்ட்டு அவர் இஷ்டத்துக்கு ஏதேதோ சீரியலில் வர பீஜம் மாதிரி போட்டு விட்டாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஸோ ஓகே இது தாண்டி நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் இது இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாங்ஸில் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலாக இறங்கி அடித்தார். பீஜம் வரும்போது அந்தளவுக்கு ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு ஆவரேஜான பீஜம் தான் இந்த படத்துக்கு போட்டார். சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தில். அண்டு ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ கமல் அவருடைய கேரக்டர் ரைட்டிங் ஆன்றது இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ரைட்டிங் இல்லை. ஒரு சிறந்த ஆக்டருக்கு ஒரு சிறந்த கதாபாத்திரம் எழுத இல்லைன்னா அதை வந்து எவ்வளோ சூப்பராக நடித்தாலுமே வந்து அந்த கேரக்டர் வேஸ்ட் தான். ஸோ அப்படி ஒரு வேஸ்டான ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த ரங்கராய சக்திவேல். ஆஃப்டர் விக்ரம்க்கு அப்புறம் பேக் டு பேக் வந்து ஒரு தோல்வி படங்கள். ஒரு படம் ஹிட் ஆகுதோ ஃப்ளாப் ஆகுதோன்றது அது ஓகே, ஏன்னா சில படங்களை வந்து ஃப்ளாப் ஆகும். பட் அது பிற்காலத்தில் வந்து அந்த படத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரலாம், நல்ல ஒரு ஹிட் படங்களாக மாறலாம். என் கமல் அவருடைய படங்கள்லேயே அப்போ ரிலீஸ் ஆகிற டைமில் ஃப்ளாப் ஆன படங்கள் இப்போ கல்ட் கிளாசிக்காக எத்தனையோ இருக்குது. பட் விக்ரம்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன இந்தியன் 3 அண்ட் அதே மாதிரி இந்த தக் லைஃப், இந்த 2 படங்களையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப். அண்ட் இந்த படம் இப்போ இல்லை, எப்போ பார்த்தாலுமே இந்த 2 படங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா இந்த படத்துடைய இந்த 2 படங்களுடைய ஓவரால் ரைட்டிங் அண்ட் மேக்கிங் சொல்லலாம் ஜஸ்ட்டு எடுக்கலான்னு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஆட்டம். பட் ஓவராலாக ஒரு ஃபுல்லாக எதுவுமே இல்லை. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் கமல், எஸ்டிஆர், த்ரிஷா, நாசர், ஆஷோலட்சுமி, அசோக் செல்வன்ட்டு ஸோ இன்னும் அபிராமி நிறைய கேரக்டர்ஸ். பட் இந்த நிறைய கேரக்டர்ஸ் இன்னுமே வந்து எதுவுமே எந்த ஒரு கேரக்டருமே வந்து ரொம்பவே ப்ராப்பராக எழுதப்படலை. இந்த படத்துடைய மெயின் ஹீரோ கமல், அதே மாதிரி இந்த படத்தோட வில்லன் வந்து எஸ்டிஆர்.
இவங்க 2 பேரோடைய கேரக்டரே ஒரு ப்ராப்பராக எழுதப்படல. அப்படின்னு இருக்கும்போது ஆடியன்ஸால் அதை ஏற்றுக்கவே முடியல, கனெக்ட் ஆகலை. அதனால வந்து இந்த படம் வந்து பெரிய ஒரு ஃப்ளாப்னு சொல்லலாம். இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் ஆன படங்களில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் வந்து ஃப்ளாப்பான படங்களில் இதுவுமே ஒன்று. எனக்கு தெரிஞ்சு கமல் அவருக்கு வந்து நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து இந்தியன் 3. இந்தியன் 2வே நமக்கு தெரியும் எப்படின்னுட்டு. இந்தியன் 3 வந்துச்சுன்னா அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணோன்னுட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 3 கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒன்ஸ் இந்தியன் 3 முடிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து லோகேஷோட படம் பண்ணுறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். அது அது வந்து ஒரு விக்ரம் அந்த ஒரு கொலாபரேஷனாக இல்லாமல் வேற ஒரு புது படமாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு புது சப்ஜெக்டு ஏதாச்சும் ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் தெரியும். ஸோ எப்படி காட்டினா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், எப்படி படம் எடுத்தால் நல்லா இருக்கும்னுட்டு தெரியும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும்னுட்டு. இதுதான் என்னுடைய தக் லைஃப் படத்தோடைய ஓவரால் ரிவ்யூ. ஸோ இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது துல்கர் சல்மான் அண்டு அதே மாதிரி வந்து ஜெயம் ரவி 2 பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சம் ரீசன்ஸால் அவங்க வந்து இந்த படத்தில் நடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த கேரக்டர்ஸ்க்கு எஸ்டிஆர் அண்டு அசோக் செல்வன் வந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க இந்த படத்தில் நடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமா, நடிக்காமல் இருந்ததே பரவாயில்லையா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அண்ட் இந்த தக் லைஃப் படம் எத்தனை பேர் வந்து தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். தியேட்டர்ஸில் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுடைய அந்த ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த படம் பார்க்காதவங்க இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது, பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட் நம்ம ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மாட்டேன். அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், இனிமேல் இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல்னுட்டு. அமரன் அந்த கேரக்டர் தான் வந்து இந்த டைலாக் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது இந்த டைலாக் வந்து ரொம்ப பெருசாக ரீச் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் தான் இது. ஏன்னா இந்த படத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைலாக் வந்து பவர் கோசம்தான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த படத்தை பார்த்தப்ப தான் தெரியும் அமரன் அப்படின்ற கேரக்டர் எதுக்கு இந்த டைலாக்கை சொன்னான்னுட்டு. உங்களுக்கு தெரியுமா இந்த அமரன் அந்த கேரக்டர் ஏன் இந்த டைலாக்கை சொன்னான்னுட்டு?